வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் எம்சி பிரகாஷ். ஒரு நாள் வழக்கமாக ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிற மாதிரி பரபரப்பாக கிளம்பி போயிட்டு இருந்தேன். பஸ்ஸை பிடிக்கணுன்ற அவசரம் எனக்கு. தெருவில் நடந்து போயிட்டுருக்கும்போது பார்த்தா எதிர்க்க ஒரு அம்மா எல்லாத்தையும் ஏதோ கேட்டு விசாரிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. அவங்கள நெருங்கி நானும் போனேன். போகும்போது பார்த்தா எதிர்க்க வந்த அந்த அம்மா என்னையும் பார்த்துட்டு கேட்டாங்க, ஐயா அந்த வழியில் ஏதாவது ஒரு பை கடந்துச்சா ஐயா, தவற விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் கலங்கி ரொம்ப ஒரு வலியோடு கேட்டாங்க. எனக்கு அந்த அம்மா கேட்ட உடனே பார்த்தா ஏதோ பணம் காசு அதில் வச்சுருந்தாங்களா, இல்லை பொருள் வச்சுருந்தாங்களா, என்ன ஏதுன்னு தெரியல. ஏதோ முக்கியமான விஷயம் ஏதோ வச்சுருந்துருக்காங்க, அதை தவற விட்டாங்க. அதனால தான் இவ்வளோ கண்ணெல்லாம் கலங்கி அப்படி கேட்குறாங்க அப்படின்றது எனக்கு தோணுச்சு. ஏதாவது உதவி பண்ண முடியுமா அப்படின்றதுக்காக தான் அந்த அம்மாட்ட கேட்டேன். அம்மா ஏதாவது பணம் காசு ஏதாவது தேவைப்படுதா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ஐயா, நான் அந்த பையில் ஆதார் அட்டை, ஓட்டு ஐடி இந்த மாதிரியான அட்டையெல்லாம் வச்சுருந்தேன், அடையாள அட்டை. அந்த அடையாள அட்டையை எங்கேயோ தொலைச்சிட்டேன் ஐயா. நான் 5 பிள்ளைய பெற்றிருந்தேன், 5 பிள்ளையும் எனக்கு சோறு போடலை, எங்கேயாவது போ அப்படின்னு சொல்லிட்டு என்னை விரட்டி விட்டாங்க. இந்த தெருவில் தான் ஐயா தங்கியிருக்கிறேன், ஒரு 2 வீடு வேலை பார்க்குறேன், எனக்கு 70 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த அரசு உதவித்தொகை எனக்கு கிடைச்சிட்டு இருந்தது, அது புதுப்பிக்கலைன்னு சொல்லிவிட்டு எனக்கு 3 மாதமாக பணத்தை நிறுத்திட்டாங்க. அந்த பணத்தை வாங்குறதுக்காக புதுப்பிக்கணும்னு சொன்னாங்கன்றதுக்காக தான் அந்த அட்டையை எடுத்துகிட்டு போனேன் ஐயா. போகிற வழியில் எங்கேயோ தொலைச்சிட்டேன். 5 பிள்ளைங்க என்னை கையை விட்ட மாதிரியே இந்த ஆதார் அட்டையும் என்னை கையை விட்டுருச்சு, எங்கே போய் தொலைஞ்சது தெரியல அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கலங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நான் சொன்னேன், அம்மா கவலைப்படாதீங்க, அதை எடுத்து வேறு யாருக்கும் எதுவும் செய்ய முடியாது, கண்டிப்பாக உங்களுக்கு அது கிடைக்கும், நம்பிக்கையோடு இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு நானும் போனேன். அந்த அம்மாவும் அங்கேருந்து கிளம்புனாங்க. பக்கத்தில் இருக்க ஒரு மளிகை கடையில் போயிட்டு அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா இந்த மாதிரி பையை தொலைச்சிட்டேன், அது எங்கேயாவது கிடைச்சதுனாக்கா எனக்கு சொல்லுங்கள், யாராவது எடுத்துகிட்டு கொடுத்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பேசிக்கிட்டே இருந்தாங்க. அவங்கள கடந்து நான் போயிட்டேன். நைட்டு ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு படுக்கும்போதும் எனக்கு அதே நினைவுகள் தான் ஓடிட்டு இருந்தது. அந்த அம்மா சொன்ன அந்த வார்த்தை, பசங்க கைவிட்ட மாதிரியே இந்த ஆதார் அட்டையும் என்னை கை விட்டுருச்சு அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைகள் மட்டும் எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது. தூங்கி எழுந்தேன். காலையில் டீ கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு எழுந்து தெருவை நோக்கி நடக்கும்போது பார்த்தா அதே அம்மா எதிரில் சிரித்த முகத்தோட இன்னொரு அம்மா கூட பேசிட்டு நடந்து வந்துட்டு இருந்தாங்க. கையில் காய்கறிகள் எல்லாம் வாங்கி நடந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த அம்மாவை பார்த்த அடுத்த நிமிஷம் எனக்குள்ளே தோணிச்சு, 1000 விஷயங்கள் எனக்குள்ளே ஓட ஆரம்பிச்சுது. அந்த பை அந்த அம்மா கைக்கு கிடைச்சிருக்கணும், அந்த அம்மா போய் அந்த பதிவு பண்ணிட்டு வந்திருக்கணும், அந்த அரசு மூலயமா கிடைக்கக்கூடிய அந்த உதவித்தொகை எல்லாமே அந்த அம்மாவுக்கு கிடைக்கணும் அப்படின்றது தான் அந்த எனக்குள்ளே ஓடின அந்த எண்ணங்கள் எல்லாம். அந்த அம்மா எனக்கு பக்கத்தில் நெருங்கி வந்தாங்க. அம்மா அந்த பை கிடைச்சிதுங்களா, நேற்று தொலைச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த அம்மா சிரிச்ச முகத்தோடு சொன்னாங்க, ஆமையா கிடைச்சிருச்சியா, அந்த 4வது வீடு இருக்குது பாருங்க, தோ அந்த வீட்டுக்கார ஐயா கையில் தான் கிடைச்சிருக்குது, அவங்க யாருதுன்னு தெரியலன்னு எடுத்து வச்சுக்கிட்டு மளிகை கடைக்கு போயிருக்கிறாங்க, ஏதோ பொருள் வாங்க. அங்கே போன இடத்துல இந்த மாதிரி ஒரு அம்மா தொலைச்சிட்டாங்களாம், அது ஏதாவது கிடைச்சதுன்னா சொல்லுங்கன்னு சொல்லி அந்த கடைக்காரர் சொல்லியிருக்காரு. சொன்னதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஐயா அந்த பையை எடுத்துகிட்டு நேராக என்னைகிட்டே தேடி கொண்டாந்து என்னோடய வீட்டிலே கொடுத்துட்டு போயிட்டாருங்க ஐயா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுப்பா, போயிட்டு நேற்று அந்த பதிவுலாம் பண்ணிட்டு வந்துட்டேன் நெட் சென்டருக்கு போய் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க. சந்தோஷமாக அந்த அம்மா கிளம்பி போகிறத பார்த்தேன். ஒரு நிமிஷம் எனக்குள்ளேயும் அடுத்த எண்ணங்கள் ஓட ஆரம்பிச்சுது. தொலைந்து போன அந்த ஆதார் அட்டை அவங்களுக்கு கிடைச்ச உடனே எவ்வளோ பெரிய சந்தோஷம் அவங்களுக்கு கிடைச்சதோ, அதே மாதிரியே அவங்க பசங்களில் யாராவது ஒருத்தர் அம்மா நான் இருக்கிறேம்மா வாமா அப்படின்னு இந்த அம்மாவை கூட்டிகிட்டு போனாங்கனாக்கா எப்படி இருக்கும், அவங்க பேரப்பசங்களோட வீட்டில் மருமகளோட எல்லாரும் கூடயும் சந்தோஷமாக இருப்பாங்கல்ல, அப்படி ஒரு நாள் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு என் மனசில் நினச்சிக்கிட்டே அந்த அம்மாவை நினச்சிக்கிட்டே அப்படியே டீ கடைக்கு
கடந்து போனேன். அந்த அம்மாவுக்கு நிச்சயம் அப்படி ஒரு நாள் வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அது நடக்கும். இது மூலயமா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பல பேர் நம்மளையும் அதே மாதிரி தான் தாய் தந்தையை வந்துட்டு தவிக்க விட்டு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுறாங்க. அந்த மாதிரியான சம்பவங்கள் யாரும் மேக்சிமம் அவாய்ட் பண்ணுங்க. எல்லோரும் ஒன்றா கலந்து வீட்டில் கூட்டு குடும்பமாக இருக்கிறது தான் மிகப்பெரிய சந்தோஷம். சண்டைகள் வரதான் செய்யும், பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஆனால் அது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு குடும்பம் அப்படின்றது புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவை உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். இது கூட இன்னொரு சோஷியல் விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லணும். 2 நாளைக்கு முன்னாடி எக்மோர்லேருந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தேன். அப்படி வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு கார் ஒன்று முன்னாடி போயிட்டு இருந்தது. அந்த காருக்கு பின்னாடியே ஒரு ஸ்கூட்டியில் காலேஜ் படிக்கக்கூடிய ஒரு பையன் வந்துக்கிட்டு இருந்தா. அப்படி திடீர்னு பார்த்தா ரோடில் இந்த பாதாள சாக்கடை மெட்ரோ வாட்டருக்கு அதுக்கு எல்லாமே சென்ட்ரலில் வந்துட்டு அதை மூடுறதுக்காக ஒரு சிமெண்ட் வளையங்கள் போட்டு வைப்பாங்க தெரியுங்களா, ஒரு மூடி. சில நேரங்களில் அது என்ன பண்ணுவாங்கனாக்கா ரோடு மேலேயே திரும்பவும் தார் ஊற்றும் போது என்ன பண்ணுனாக்கா அது பள்ளமாகிடும். அந்த மாதிரி ஒரு பள்ளத்தில் வந்து அந்த காலேஜ் படிக்கிற பையன் ஸ்கூட்டரை வந்துட்டு அந்த பள்ளத்தில் விட்ட உடனே தடுமாறி கீழே விழுந்துட்டான். நல்லா காயம் அவனுக்கு, கை கால் எல்லாம் ரத்தம். பின்னாடி வந்த வண்டிக்காரங்க எல்லாருமே சேர்ந்து அந்த பையனை தூக்கி ஒரு ஆட்டோவில் உட்கார வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. அந்த மாதிரியான பள்ளங்களால் நிறையா 2 வீலர்களில் வரவங்களுக்கு பெரிய பாதிப்பாக இருக்குது. நிறைய பேர் விழுந்து இறந்து போன சம்பவங்கள் கூட நடந்திருக்கு. இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம வீடு பக்கத்துலேயோ இல்லை ஆஃபீஸ் பக்கத்துலேயோ இல்லை போகிற வழிகள்லையோ எங்கேயாவது அந்த மாதிரி பள்ளங்கள் இருந்துச்சுன்னா அது சார்ந்த அதிகாரிகளுக்கு நம்ம தகவல்கள்லாம் சொன்னோம்னாக்கா அவங்க வந்து அதை உடனடியாக சரி பண்ணுறதுக்கான வழிமுறைகள் ஏதாவது ரெடி பண்ணுவாங்க. அந்த எக்மோரில் சொன்னோம் இல்லைங்களா, அந்த சம்பவம் வந்துட்டு நடந்த உடனே அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிக்கு வந்து தகவல் சொன்ன உடனே பார்த்திங்கன்னா அடுத்த நாள் சரி செய்யப்பட்டது. திரும்பவும் ரோடு சமமாக இருக்கிற அந்த மூடிய அளவுக்கு அதை ஹைட் பண்ணி அந்த மூடியை போட்டு விட்ருக்காங்க. அதே மாதிரியே விபத்துகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு இது பெரிய உதவியாக இருக்கும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஆஃபீஸ் பக்கத்துலேயே அந்த மாதிரி இருந்ததுனாக்கா அது எல்லாமே கொஞ்சம் தகவல்களாக சொல்லுங்கள், அதிகாரிகளுக்கும் சொல்லுங்கள். அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் யாராவது இருந்தாலும் அவங்கள்ட்டையும் பதிவு பண்ணிங்கன்னா அது சரி செய்கிறதுக்கு அவங்களால முடிஞ்ச உதவிகளை செய்வாங்க. சின்ன சின்ன தவறுகளால் பெரிய விபத்துகள்லாம் நடக்குது. அதெல்லாம் நம்மளும் சேர்ந்து தடுப்போம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. நன்றி. இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ.